இறைவா, மேலும் உத்தமர்களே, தாத்தா என்ன தாத்தா நீங்கள் காலையில் மெய்யா பேசுகிறீங்களா பொய்யா பேசுகிறீங்களா? கடவுளுக்கு வணக்கம் சொன்னீங்க, ஓகே. அப்புறம் எங்களை பார்த்து உத்தமர்களே என்று சொல்லுகிறீர்களே. நீங்கள் சொல்கிறத கேட்க கேட்க எங்களுக்கு சிரிப்பு வருது தாத்தா. ஏன் செல்வங்களே, ஏன் உங்களுக்கு சிரிப்பு வருகிறது? உங்களுக்கு சிரிப்பு வருவதை அறிந்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். உங்களை சிரிக்க வைக்கிறேன்னு அது வரையிலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. வேண்டுமானால் இனிமேல் அதே மாதிரி ஏதாவது சொல்லி உங்களை சிரிக்க வைக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும் தாத்தா. நீங்கள் என்ன சொன்னீங்க? உத்தமர்களே. யாரை பார்த்து நீங்கள் உத்தமர்களே என்று சொல்லுகிறீர்கள் தாத்தாவே? என் அன்புகளே, செல்வங்களே, உடன் பிறப்புகளே, உங்களை பார்த்துத்தான் நான் உத்தமர்களே என்று கூறினேன். நான் சொன்னதில் ஒன்றும் தவறு இல்லை என்று நான் நினைக்கிறேன். என்னவென்றால், நாம் எல்லோரும் இறைவனுடைய குழந்தைகள். ஒரு நல்ல பெற்றோரின் குழந்தைகள். எப்போது ஒரு நல்ல பெற்றோர்களின் குழந்தைகளாக நாம் இருக்கிறோமோ, கண்டிப்பாக நாம் உத்தமர்களாகத்தான் இருக்க முடியும். புல்லுக்கு பிறந்தது புல்லு தின்னாது. அந்த நிலையில் நான் உங்களை உத்தமர்களே என்று சொன்னேன். அதில் கண்டிப்பாக தவறு இல்லை. நாம் ஏதோ தவறு செய்திருந்தால் நாம் பாவிகள் என்று சொல்லலாம். நாம் ஒரு தவறையும் செய்யவில்லையே. அவனின்றே அணுவும் அசையாது. தெரிந்து கொண்டீர்களா? அவனின்றி அணுவும் அசையாது. நாம் எல்லோரும் அவர் படைத்த படியே தான் நடந்து கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா உக்காந்துன்னு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் எல்லோரும் உத்தமர்கள், இறைவன் குழந்தைகள். அப்படி இருக்கும்போது நாம் எந்த தவறையும் செய்யவில்லை பாவிகளே என்று சொல்வதற்கு. எல்லாம் அவர் திட்டத்தின்படியே தான் நடந்து கொண்டு போகிறது. அப்படி இருக்கும்போது நாம் ஏதாவது தவறு செய்திருக்கிறோமே, பாவம் செய்திருக்கிறோமே என்றால், ஒருவேளை அப்படி செய்திருந்தால் அது அவருடைய குற்றம். அவர் நமக்கு அப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாக்கா, அதன்படி நடந்து கொண்டிருந்தால் அது வேறு கதை. அவருக்கு தெரியாமல் நாம் எந்த தவறும் செய்யவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை அந்த ஆதாம் ஏவாளை கூட அவர்கள் தவறு செய்ததாக நான் நினைக்கவில்லை. தாத்தா நீங்கள் சாமி கடவுளுக்கு ரொம்ப கோபம் வர மாதிரி பேசுகிறீங்க. ஆம் சொல்லுவாங்களே, அந்த உத்தமர்கள். நான் எப்போது உங்களை உத்தமர்கள் என்று சொன்னேனோ, அவர்களும் உத்தமர்கள். நாம் அவருடைய பிள்ளைகள். அவர்கள் பாவம் செய்யும்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கினது நம்ம கடவுள் தான், நம்ம அப்பா தான். அவர் திட்டத்தின்படி தான் நடந்தது. அவர்கள் பாவம் செய்ததினால தான் நாம் எல்லோரும் பாடுபட்டு மண்ணில் உழைத்து வியர்வையை சிந்தி உழைக்க வேண்டும், அதில் நீங்கள் பிழைக்க வேண்டும் என்று கடவுள் நம்மளுக்கு கட்டளையிட்டார் என்றால், எல்லாம் அவருடைய திட்டம், அவருடைய பிளான், ப்ரீ பிளான். பாருங்க, அவனை போல இந்த மாதிரி ஹார்டாக கடினமாக உழைக்கவில்லை என்றால், இந்த உலகத்தை பாருங்கள், எத்தனை விதமான வாகனங்கள், எத்தனை விதமான அதிசயங்கள், ஆர்டிஃபிஷியல் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் நாம் உருவாக்க முடிந்திருக்காது.
நாம் கடவுள் படுத்தபடியே அப்படியே நல்லவர்களாக இருந்திருந்தால் நாம் உண்பதும் உறங்குவதும் அங்கே இருக்கும் படைப்புகளை நாம் அனுபவிப்பதுமாகத்தான் இருந்திருப்போம். இன்றைக்கு இருக்கிற ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு நம்மால் உருவாக்கி இருக்க முடியாது. இந்த உலகத்தில் கடவுள் எவ்வளோ தான் வேலை பண்ணியிருக்குவார், எவ்வளோ இதுதான் படைத்திருக்கிறாரு. இயற்கையெல்லாம் அவர் படைத்தார், செயற்கையெல்லாம் நாம் படைக்கிறோம். ஏன் படைக்கிறோம்? அவர் தான் சொன்னார், நீங்கள் பாடுபட்டு உழைக்க வேண்டும், அதிலிருந்து பிழைக்க வேண்டும், இப்படி அப்படியெல்லாம் நீங்கள் அப்படியெல்லாம் சொன்னதுனால அது இப்போ எல்லாம் நடந்து கொண்டு போய்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த ஆதாம் ஏவாளும் தவறு செய்யவில்லை, கடவுளாக பார்த்து தான் தவறு செய்ய வைத்தாரே தவிர இவர்களாக அந்த தவறு செய்வதற்கு இவர்கள் சக்தி இல்லை. தாத்தா நீங்கள் ரொம்ப என்னென்னவோ பேசுங்க போங்க தாத்தா. என்ன சொல்லுங்களே, ஆதாம் ஏவாள் தவறு செய்யவில்லை, தவறு செய்யும்படி அவரே சில திட்டங்களை உருவாக்கியிருந்தார் இறைவன். அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் அவங்க மகன் இல்லையா, நான் கூட இருந்துங்களே எங்கள் அப்பா என்னென்ன பண்ணுறாரு நான் பார்த்தது இல்லையா. நாம் செய்வது அனைத்தும் அவருடைய திட்டத்தின்படியே தான் நடந்து கொண்டு இருக்கிறதே தவிர நாம எதுவுமே தவறுகளை செய்யவில்லை என்று என்னுடைய பணிவான கற்பனை எண்ணம். நான் சொல்வதில் ஏதாவது தவறு இருந்தால் நான் ஒன்றும் பேசுவதற்கு இல்லை. சரி தாத்தா, நீங்கள் வேறு ஏதாவது பேசுங்க தாத்தா. ஓகே சொல்லுங்களே, வேறு வீடியோவில் வேறு ஏதாவது பேசுகிறேன்.